அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா போமா? என்னப்பா போம்மா? என்னடா போம்மா? முதல்ல நம்ம ஒரு அணில் குஞ்சை பார்ப்போம். அந்த அணில் குஞ்சு பேசுறது தான் அப்படியே காதுக்குலாம் இனிமையா இருக்குங்க. ஐயோ, அது பேசலைங்க, கதறது. அந்த அணில் குஞ்சு கதறதை பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? புதுசா வரவங்களை வந்து வழி விடுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? போட்டு ஒரு ட்ரோல் பண்றீங்க, 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 போட்டு அவரை ட்ரோல் பண்றீங்கன்னு ஒருத்தர் கதறதை கேட்குறப்போ பா, எதுக்கு எடுத்தாலும் கதறு கதறுன்னு சொல்லுவானுங்க. இப்போ அவனுங்களே கதறிக்கிட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்ன இவங்கெல்லாம் பண்ணுற வேலைக்கு ட்ரோல் பண்ணாமல் என்ன அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? சூப்பர், வாவ். விஜயை பார்க்க வந்து சாகிறது எனக்கு பெருமை. நான் தனியாக எங்கேயாவது செத்தா இனி யாருக்குமே தெரியாது, இங்கே செத்தா இனி எல்லாருக்குமே தெரியும். வேலை போனால் போகட்டும், அதுதான் இப்போ முக்கியம், தளபதி தான் முக்கியம்னு சொல்கிறது. விஜய் அவர்களை பார்த்தா அவர் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப திமுகன்னு கடிச்சு வைப்பார் ஆளுங்கட்சியை. பாண்டிச்சேரிக்கு போன உடனே ஆளுங்கட்சியை பற்றி பேசவே மாட்டார், ஆளுங்கட்சியை பாராட்டுவார். பாண்டிச்சேரியுடைய காவல்துறை அவங்களுக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாலும் எத்தனை நிபந்தனை விதித்தாலும் பொத்திக்கிட்டு கமுக்கமாக வந்து கடைபிடிக்கிறாப்புல, பாராட்டுறாப்புல. இங்கே உள்ள காவல்துறை பயங்கரமாக செயல்படுதுன்னலாம். அங்கேயும் போய் நின்றுக்கிட்டு எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவை நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருமே ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு கடந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்படியெல்லாம் பண்ணால் ட்ரோல் பண்ணாமல் இப்போ என்ன கொஞ்சுவாங்களா? இன்னொருத்தன் என்னடா போய் கடிச்சு வைக்கிறான், ஒருத்தன் துப்பாக்கியை கொண்டு வரான், என்னென்னலாம் பண்ணுறானுங்க. இப்போ நான் சொன்ன இவ்வளவுமே கடந்த ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே நடந்தது. ஏன் ஒரு வாரம்னே வச்சுப்போமே, ஒரு வாரம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அவ்வளோ தற்கொலைத்தனங்கள், அவ்வளோ கேணத்தனமாக இவனுங்க பண்ணதையெல்லாம் நம்ம எடுத்து காட்டலாம். கலாய்க்கிறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி தலைவன் முதல் தொண்டை வரைக்கும் அத்தனை பேர் இருந்துக்கிட்டு எங்களை எதுக்கு ட்ரோல் பண்ணுறீங்க, எங்களுக்கு வழி விடுங்க, எங்கள் அண்ணன் வரார் வழி விடு அப்படின்ற மாதிரி நின்னானுங்கன்னா அப்படியே பாவம் பார்த்து இவங்களை விட்டுருவோம், இவங்களை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ட்டு இருக்க முடியுமா? வாய்ப்பில்லை ப்ரோ. ஒரு ஐடியாலஜி கிடையாது, ஒரு தெளிவான ஒரு விஷன் கிடையாது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இன்னும் வர வாயை திறக்கலை. ஏன்டா வாயை திறக்கலைன்னு கேட்டால் எல்லா விஷயத்துக்கும் வாயை திறக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றானுங்க. இப்போ என்னன்னா சிடிஆர் நிர்மல்குமார் வெளியே வந்து பேசுகிறாப்புல, தமிழக அரசு தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு உத்தரவை கடைப்பிடிச்சிருக்கணும், பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ஏன் தமிழக அரசு தடுக்கிறாங்க அப்படின்லாம் வந்து கேட்குறாப்புல. டைரக்டாக சங்கியாக இருக்க அப்படின்னு ஒத்துக்கிட்டா கூட நம்ம சங்கிகளை எப்படி டீல் பண்ணுவோமோ அப்படி டீல் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இவனுங்க நாங்கள் முற்போக்குவாதிகள், நாங்கள் தந்தை பெரியாரை கடைபிடிக்கிறோம், தானல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம், அறிஞர் அண்ணா அவர்களையும் நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறப்போ தான் நமக்கு வந்து ஏறுது. சங்கிகளுக்கு அடிவருடியாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முற்போக்குவாதிகள் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கான அரசியலை செய்ய வந்திருக்கோம், இவங்கெல்லாம் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் பாருங்கப்பா அப்படின்னு நம்மவர்களை தூக்கி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு எங்களை ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன விட்டுருவோமா? இந்த துண்ட தோல்ல போட்ட நாள்ல இருந்து தற்குறி 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 தற்குறி, யார பார்த்தாலும் தற்குறின்னு தாங்க சொல்றீங்க. தற்குறினா என்ன? தன்குறி, அததான் தற்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய காலத்துல எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு சொத்து வாங்கும் போதோ விற்கும் போதோ எழுதுறதுக்கு தன்குறி, அதாவது அவங்களோட கையெழுத்து போட தெரியாததுனால அவங்க வந்து அந்த ஓலைச்சுவடியில ஒரு எழுத்தாணியை வச்சு கீறுவாங்க. அந்த குறிகள் வந்து அவங்களுடைய பேரா கன்சிடர் பண்ணப்படுச்சு. அததான் தற்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுத படிக்க தெரியாதவங்க. ஃபியூச்சர்ல அது அப்படியே என்னாச்சு அப்படின்னா முட்டாள கூட தற்குறின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப நீங்க தாவை கால இருக்கிற எல்லாரையுமே தற்குறின்னு சொல்றீங்க. ஆமா, நாங்க தற்குறி தான். ஆமா, எப்படி தற்குறி அப்படின்னு தெரியுமா? ஒரு விரல் புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்தாணியால தமிழ்நாடு அப்படிங்கிற ஓலைச்சுவடியில முதலமைச்சரா விஜய் அப்படின்னு எங்க அண்ணன் பெயரை எழுதக்கூடிய தற்குறி தான் நான் தற்குறி. ஏன் சிஸ்டர், உங்களையெல்லாம் தற்குறின்னு சொல்லாம பின்ன என்ன விஞ்ஞானின்னா சொல்ல முடியும்? நாங்கள்லாம் தற்குறி தான் அப்படின்ட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. அது வரைக்கும் பாராட்டுகள். சுயமாக எதுவுமே சிந்திக்க தெரியாத ஒரு தலைவன், எங்கே போனாலும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ பாண்டிச்சேரிக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு மேலே நின்றுக்கிட்டு பேப்பரை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காப்புல, வரிசையாக பேப்பரில் இருக்கிறத அப்படியே வாசிக்கிறாப்புல. அவருடைய சொந்த கருத்துன்னு ஒன்று எதுலேயுமே கிடையாது போல இருக்கு. ரேஷன் கடை விவகாரத்தை சொன்னாப்புல, பார்த்தா பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையெல்லாம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. ரேஷன் கடையே இல்லைன்ட்டாப்புல பாண்டிச்சேரியில். கிளிப்பிள்ள மாதிரி திமுகவை மட்டுமே கடந்து திட்டிக்கிட்டு திமுகவை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா தற்குறின்னு தான் சொல்ல முடியும். அதே கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களை பார்த்தா என்னெல்லாம் பண்ணுறானுங்க. அப்போ இவனுங்களெல்லாம் தற்குறிகள்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? தற்குறின்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் கதறாங்க தொண்டர்கள்லாம்,
தலைவன் பார்த்தீங்கன்னா நாங்கள் தற்குறிகள் இல்லை ஆச்சரிய குறிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்படி தன்னை நோக்கி வரக்கூடிய விமர்சனத்தையே ஏற்றுக்க முடியாத ஒரு சகிப்புத்தன்மையே இல்லாத ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு அரசியல் கட்சி தலைவராக அரசியல் கட்சி தொண்டர்களாக இவங்கெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ இவங்களெல்லாம் தற்குறிகள்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்றது? இப்படி தமிழ்நாடுங்கிற ஓலைச்சுவடியில் விஜய் அப்படின்னு முதலமைச்சர் அப்படின்னு ஏதோ ஒரு இது எழுதுவாங்களாம் எழுத்தாணியால். தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஜெயிக்காம இவங்க நொன்னை எப்படி முதலமைச்சர் ஆவாரு? கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அப்படியே லிட்ரலாக அப்படியே ஏதோ ஒரு உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாண்டா சிஎம், நம்ம தாண்டா ஜெயிக்கிறத பற்றிலாம் அவங்களுக்கு என்னமே இல்லை. நாங்கள் தான் சிஎம் ஆல்ரெடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் ஏற்கனவே சொல்கிறானுங்களே, நாங்கள்லாம் எப்போவும் கட்சி தொடங்கினப்போவே சிஎம் ஆகிட்டோம், இனி நேராக பிரதமருக்கு தான் போட்டியே, எங்கள் கட்சி தேசிய கட்சி அப்படின்ட்டானுங்க. யார் அது எங்களை தற்கொலைன்னு சொன்னது? நாங்க தற்குறி இல்லடா, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, மாற்றத்துக்கான அறிகுறி, ஆண்குறி. உய், அது கெட்ட வார்த்தை, சோமாரி. That's all, Your Honor. நெஞ்சமெல்லாம் சுக்குனரா உடஞ்சி போயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சே, தேடுறாரு யாராவது உட்கார்றாங்களா, நம்ம உட்காரலாமா, இல்லைடா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா? ஒரு மூத்த அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அதிமுகவில் இருந்த ஒரு மூத்த தலைவர்களில் ஒருத்தர், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த கட்சிக்கு போய் இப்படி அடிமை மாதிரி இருக்காரு. தேடுறாருங்க. நான் நடக்குறான்டா, அவனை நான் முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டேன்டா. அந்த மாதிரிதான் தேடுறாருங்க யாராவது உட்கார்றாங்களான்னு தேடுறாருங்க. பாவக மனுஷன், யாராவது சொல்லியிருக்கலாம், ஐயா நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் யாருமே கண்டுக்கலைங்க. சே, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியில் எல்லாருக்கும் அந்த பழக்கம் உண்டு, அப்படியே குனிறது, அப்படியே பயப்படுறது, தேங்காய் பருப்பி தேடுறது, அப்படியே அடியில் புகுந்து போகிறது. அடியிலன்னா டேபிளுக்கு அடியில் அந்த இதுக்கு அடியில் போனாங்க இல்லையா, அப்படியே ஊர்ந்து போய் தவழ்ந்து போகிறது, அந்த பழக்கம்லாம் அந்த கட்சியில் உண்டு. அதே மாதிரி தான் முதுகுகள்லாம் அப்படியே குனிஞ்சிருக்கும். ஜெயலலிதா அம்மா ஹெலிகாப்டரில் போயிட்டு இருப்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக அப்படியே குனிஞ்சு நிற்பாங்க. எதுக்குடா குனிஞ்சு நிற்கிறாங்கன்னு பார்த்தா பயம், மரியாதையாம், சுயமரியாதையை இழந்து நிற்கிறதையெல்லாம் மரியாதையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியில் பயணித்த நபர் இல்லையா அவர், இப்படி தான் இருப்பார். பாவம் இருக்கோம் நம்ம இந்தியாவில். அதெல்லாமே கொஞ்சம் இவர் ஒரு சிஎம் ஆனார்னா இவர் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். விஜய் முதலமைச்சர் ஆனால் பாராளுமன்றத்தில் போய் பேசுவாரா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை இதெல்லாம். அரசியலில் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ஒருத்தர் சிஎம் ஆனால் பாராளுமன்றத்துக்கு போக முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால ஏதோ லைட்டாக குழம்பிட்டாங்க போல். இவனுங்க தானே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்லாம் சொன்ன குரூப்பு. ஐயோ, இது ஏன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அந்த போன காணொலியில் போய் பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக வருதுங்க. அம்மா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்லாம் சொன்னாங்க, அந்த குரூப்பு தானே இப்படி தான் இருப்பாங்க. சிஎம் ஆனால் பாராளுமன்றத்தில் பேசுவாங்க. சூப்பர். கண்டிப்பாக தாவேக்காக்காரங்க யாராவது பார்க்குறீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அந்த ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அதனால சீஃப் மினிஸ்டர் ஆனால் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் பேச முடியும். தாவேக்காக்காரங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நம்புங்க, உண்மையாகவே நீங்கள் எல்லாம் ஆசைப்பட வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகே, தாவேக்காரனுங்க கும்பகோணத்தில் ஒரு போராட்டம் நடத்தியிருக்கானுங்க. அந்த போராட்டத்தில் கைது பண்ணுறாங்க காவல்துறையினர். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சாக்கை சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறானுங்க. ஒருத்தன் சொல்கிறான், நான் ஃபோன் பேச வந்தேன் சார், நான் சாப்பாடு வாங்க வந்தேன் சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு ஓட பார்க்குறானுங்க. இங்கே பாருங்களேன். நாங்க பிச்சை எடுக்கிறேன் சார், எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை சார். காலை பிடிச்சி அவ்வளவுதான் லிமிட், மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். போடா சார், போடா. தமிழக வெற்றி கழகமாடி வா ஏறு போ. திருச்சி ஓட பார்க்குறானுங்க. அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்போ எதுக்கு நான் வரீங்க? ஒரே தமாசுங்க இவனுங்கெல்லாம். ட்விட்டர்லேயே கம்பு சுற்றுறவனுங்களுக்கு களத்தில் அரசியலில் எப்படி இருக்குன்றதுலாம் இவங்களுக்கு தெரியாது. போராட்டம் போனால் கைது பண்ணுவாங்கன்றது கூட தெரியல. போராட்டம், சிறைவாசம் இதெல்லாம் இவனுங்களுக்குலாம் வருமா?
ட்விட்டரில் ஆன்லைனில் மட்டும் கம்பு சுற்றிக்கிட்டு ரீல்ஸ் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறவனுங்களுக்கு ஒரே நகைச்சுவைங்க இவனுங்களை வச்சுக்கிட்டு. இன்னும் இவனுங்க தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய நகைச்சுவைகள்லாம் பண்ணுவானுங்க. நகைச்சுவை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்கன்னா பிரச்சனை இல்லை, இவனுங்க மக்களையெல்லாம் கொள்றானுங்க, 1008 தலைவலி கொடுக்குறானுங்க. காவல்துறைக்கும் அரசுக்கும் நிறைய ஒரு மாதிரிப்பட்ட டேஞ்சரஸான குரூப்ஸாக இருக்கானுங்க. தொடர்ந்து நாம் இந்த அணில் குஞ்சுகளை போட்டு வறுத்து 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 வெறித்தனமாக சாப்பிடுவோம் மக்களை. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.